மனமும் மகனும் சிறுகதை. ஆசிரியர் நெல்லை கணபதி அவர்கள். அந்த செய்தியை என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் தபால்காரர் சற்று முன்னால் கொடுத்த திருமண அழைப்பிதழை பிரித்து பார்த்தபோது அதிலும் மணமகன் என்ற இடத்தில் நண்பர் மாயாண்டிநாதன் பெயரை கண்டபோது எனக்கு பெரிதும் அதிர்ச்சியாக போய்விட்டது. நம்ம மாயாண்டிக்குத்தான் கல்யாணம், இதோ அழைப்பிதழ் கூட வந்திருக்கு பாரு என்று நான் சொல்லவும், உண்மையாகவா என்று கேட்டவாறு ஓடோடி வந்து அழைப்பிதழை வாங்கி பார்த்தாள் என் மனைவி. அவருக்குத்தான் திருமணம். யார் வீட்டு சம்பந்தம் பார்த்தாயா? பெரிய இடம், நல்ல வசதி என்றேன் நான். என்ன இருந்தாலும் உங்க நண்பர் சரியான அதிர்ஷ்டசாலிதான். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்கிறது சரியா போச்சு. மனுஷன் பிடிச்சாலும் பிடிச்சார், புளியங்கொம்பா பார்த்து பிடிச்சார். இவ்வளவு வருஷமாக பெண் கிடைக்காமல் திருமணமாகாமல் இருந்தாலும் இருந்தார். அதுவே அதிர்ஷ்டமாகிவிட்டது. ஒரே மகள், மாமனார் வீட்டு ஆஸ்தி முழுமைக்கும் நாளைக்கு இவர்தானே வாரிசு என்று ஒரேடியாக போற்றி புகழ்ந்து பெண் வீட்டாரின் பெரும் செல்வம் பற்றியும் நிலபுலன்கள் பற்றியும் அல்லங்கலானால் என் மனைவி. எதற்கும் கொஞ்சம் யோகம் வேண்டியது இருக்கு. நாயாக பிறந்தாலும் நல்ல நேரத்துல பிறந்தா தானே நடிகை வீட்டு பட்டு மஞ்சத்துல தூங்க முடியும். என்னையும் பாரு, அதிர்ஷ்ட கட்டை என்று லேசாக ஒரு பேச்சை அவிழ்த்து விட்டேன் நான். ஆமாமா, உங்க அதிர்ஷ்டத்துக்கு என்ன குறைச்சல்? ஏன் வீணாக சுற்றி வளைச்சு பேசுறீங்க? மாதம் முதல் தேதி அன்னைக்கு கை நிறைய சம்பளத்தை வாங்கி அப்படியே உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கிறேனே, அது போதாதோ என்று தனது நிலைக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பித்து விட்டாள் அவள். இப்ப நான் உன்னை என்ன சொல்லிவிட்டேன்? பொதுவாகத்தானே சொல்றேன். எதற்கும் யோகம் வேண்டி இருக்கிறது. தாரமும் குருவும் தன்வினை பயனேன்னு பழமொழி கூட இருக்கிறதே என்று சமாதானம் செய்தேன் நான். ஆமாமா, கல்யாணமாகி 7-8 வருஷங்கள் ஆகி 2 குழந்தைகளை பெற்ற பின்பும் ஆசை கொன்னும் குறைச்சல் இல்லை. மாமனார் வீட்டில இருந்து மாதம் ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நல்லதுன்னு தான் நினைக்கிறீங்க. இழுத்தாள். சரி சரி, வேலைக்கு புறப்படணும். மணி என்னாச்சு? மணி பார்த்து சொல்லு என்றேன் நான். ஓஹோ, நம்ம கல்யாண சமயத்துல உங்களுக்கு கை கடிகாரம் வாங்கி கொடுக்கலங்கிறத இப்படி மறைமுகமா சுட்டி காட்டுறீங்களாக்கும். சுவர் கடிகாரத்துல பார்த்தா மணி என்னன்னு தெரியாமலா போயிடும் என்றாள் அவள். என்ன அலைகள் பின்னோக்கி சென்றன. தச்சநல்லூர் கைலாச வித்யாலயம் ஆரம்ப பள்ளியில் சுமார் 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக பணியாற்றுகிறவர் தான் நண்பர் மாயாண்டிநாதன். கள்ளம் கபடமில்லாத உள்ளம். பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் அவர் ஒரு எடுபிடியாள். தலைமை ஆசிரியர் முருகானந்தம் பிள்ளை வீட்டு சமாச்சாரம் முதல் காவல்காரர் காவண்ணா வீட்டு விவகாரம் வரையாவற்றிலும் தலையிட்டு உதவி செய்கின்ற பண்பாடு அவரோடு கூட பிறந்த ஒன்று. எனவே கல்யாண வீடு முதல் கருமாதி வீடு வரையிலும் எல்லா விசேஷங்களிலும் இவருடைய தலையை கண்டு கொள்ள முடியும். எங்கேயோ தென்காசி பக்கம் உள்ள இடைக்கால் என்பதுதான் அவர் பிறந்த சிற்றூர். அவருக்கும் ஊருக்கும் உள்ள தொடர்பு அதோடு சரி. இளமையிலேயே தந்தையை இழந்த அவர் விதவையான தாயையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் பேணி பாதுகாத்து வந்த காரணத்தினால் 30 வயதை தாண்டியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார் என்று கேள்வி. இதையே விவரம் தெரிந்த வேறு சிலர் நெருங்கின நண்பர்கள் சில சமயங்களில் மறுப்பதும் உண்டு. பழைய பேட்டை பள்ளிக்கூடத்திலே வேலை பார்க்கும் ஆசிரியை ஒருவர் மீது இவருக்கு காதல். அதனால்தான் இவர் கல்யாணமே வேண்டாம் என்று இருக்கிறார் என்பது உண்டு. இவருக்கு பின்பு இதே பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு வந்து சேர்ந்த பல ஆசிரியர்கள் காதல் மூலமாகவோ அல்லது பெரியவர்கள் மூலமாகவோ காலகாலத்தில் கல்யாணம் செய்து கொண்ட பொழுதெல்லாம் அந்தந்த கல்யாணங்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் ஒன்று போல திரண்டு சென்று வாழ்த்துவதும் அவ்வப்போது அவரை கோட்டா செய்து கிண்டல் பண்ணுவதும் நீண்ட கால வழக்கமாக இருந்து வந்தது. இப்படியாகவே தமது இளமை பருவம் முழுவதையும் கழித்துவிட்ட இவருக்கும் அதுவும் பெரிய இடத்து சம்பந்தம் கிடைத்துவிட்ட அதிசய செய்திதான் இன்று வந்த திருமண அழைப்பிதழாக அமைந்தது. அழைப்பிதழில் அச்சிடப்பட்டு இருந்த அந்த சுபயோக சுப தினத்தன்று நண்பர் மாயாண்டிநாதன் தமது திருக்கரங்களில் திருமாங்கல்யத்தை தூக்கி திருமதி மாயாண்டியாக ஆகிக் கொண்டிருக்கும் மணப்பெண்ணின் கழுத்திலே கட்டினார். நாங்கள் வாழ்த்தினோம். ஊரே திரண்டு வந்து இருந்தது. ஏகப்பட்ட கூட்டம். பெரிய இடத்து கல்யாணம் என்றால் கேட்கவும் வேண்டுமா? பெண் கொடுத்தவர் அந்த வட்டாரத்திலேயே பெரும் புள்ளி என்பது கல்யாண வைபவத்தின் போது நன்றாகவே தெரிந்தது. பெண்ணை பெற்றவர்னா இப்படியெல்லாம் இருக்கணும்.
ஒரே பெண்ணுனாலும் செய்யறதுக்கு மனசு வேண்டாமா? என்ன ஏற்பாடு, என்ன சாப்பாடு? இது நண்பர் நாராயணனின் அபிப்பிராயம். சேர்த்து வச்சு என்னத்த காண போறோம்? இது பக்கத்து வீட்டு பம்பாய் அத்தானின் விமர்சனம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மாப்பிள்ளையை மாமனார் வீட்டோட தான் வைத்துக் கொள்ள போகிறார்களாம். பெண்கள் பகுதியிலிருந்து இந்த தகவலை ஒளிபரப்பி கொண்டு இருந்தாள் டீச்சர் தாயம்மாள். மாயாண்டி சரியான யோகக்காரரையா. ஒரே பெண், நாளைக்கு மாமனாருக்கு வாரிசாக உள்ளதும் இவர்தானே, புகழ்ந்தவர் பூந்துரை தியாகராஜன். ஏன், மாமனாருக்கு வேறு குழந்தைகளே கிடையாதா? இதுவரையிலும் இல்லைங்க. எல்லாமே இந்த ஒரே பெண்தான். ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு பெற்று வளர்த்து பெரியவளாக்கி கல்யாணத்தையும் நடத்திட்டாங்க. இது கூடியிருந்த கிழடுகளிடையே எழுந்த பேச்ச. இவ்வளோ வசதி இருந்தும் ஒரே பெண், சீராட்டி பாராட்டி வளர்த்த ஒரே பெண்ண ஒண்ணுமே இல்லாத மாயாண்டிக்கு எப்படி பெண் கொடுத்தாங்க? இந்த புரியாத புதிர் ஆராய்ச்சியை தொடங்கி வைத்தார் நண்பர் சுப்புராஜ். ஒருவேளை பெண்ணுக்கு லேசாக ஒரு காது. அந்த பேச்சுக்கு முழு உருவம் கொடுத்து மூக்கும் விழியும் வைத்தார் விளாத்தி குளத்திலிருந்து குடும்பம் சகிதமாக ஒரு வாரத்துக்கு முன்பே வந்து முகாமிட்டிருந்த நண்பர் நெல்லையப்பன். சேச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஏற்கனவே பெண்ணுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. இனியும் வைத்திருந்தா நல்லா இருக்காதேன்னு தான் சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நடத்திட்டாங்க என்றார் அருகில் இருந்த பெரியவர் ஒருவர். மொத்தத்தில் சம்பந்தம் செய்து கொண்ட பெண் வீடு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஒன்றும் பேசி கொள்ளாத இந்த விஷயத்தில் கல்யாணத்துக்கு வந்திருந்த எங்களை போன்றவர்கள்தான் மிகுந்து அக்கறை செலுத்தினோம். என்னங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாள் என் மனைவி. பெண் வீட்டுக்காரர்கள் எந்த சந்தர்ப்பத்துல எதற்காக எதை செய்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே எட்டி யோசித்து கண்டுபிடிக்கக்கூடிய பழக்கம் எப்பவுமே கிடையாதே என்றேன் நான். உங்களிடம் வந்து கேட்டேன் பாருங்க என்று கூறிவிட்டு என் பேச்சின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டாள் அவள். கல்யாணம் நடந்து 2 மாத காலமாகிவிட்டது. நாங்களும் ஊரை விட்டு மாற்றி சென்னைக்கு வந்து குடியேறி விட்டோம். ஒரு நாள் மாலை மெரினா கடற்கரைக்கு சென்ற போது நண்பர் மாயாண்டியன் மாமனார் தம்பதிகளை கடற்கரையில் கண்டு கொண்டோம். பார்த்தீர்களா, புதிய கல்யாணம் செய்து கொண்ட மகளும் மருமகனும் கொஞ்ச காலத்துக்கு வீட்டிலேயே தனியாக இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு இப்படி கிளம்பி வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது என்றாள் என் மனைவி. என்ன சௌக்கியமா? ஊரிலிருந்து எப்போ வந்தீர்கள்? புதுமண தம்பதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பேச்சை தொடங்கினேன் நான். இப்போதுதான் வருகிறோம். இவ்வளவு காலமாக ஒரே பெண்ணை பெற்று வளர்த்து பெரியவளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரையிலும் வியாபார விஷயமாக அப்பப்ப நான் மட்டும் சென்னைக்கு வந்துட்டு உடனே திரும்பி விடுவேன். வயது வந்த பெண்ணை கல்யாணத்துக்கு முன்பே வெளியே அழைத்து போறதும் நம்ம பக்கத்து வழக்கமில்லை பாருங்க. அதனால வீடே கதி என்று இருந்த இவள் இதுவரையிலும் இங்க எல்லாம் வந்து பார்க்க இயலாமல் போய்விட்டது. இனியாவது 4 இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு வருவோமேன்னு நினைச்சுத்தான் இவளையும் கூடவே அழைச்சுக்கிட்டு வந்தேன் என்று விவரம் கூறினார் மாயாண்டிநாதனின் மாமனார். அதுவும் சரிதான். எத்தனை நாட்களுக்குத்தான் வீட்டிலேயே கட்டி போட்ட மாதிரி இருக்க முடியும் என்று ஆமோதித்தேன் நான். வீட்டுக்கு வந்துவிட்டு போங்களேன். சைதாப்பேட்டையில தான் குடியிருக்கிறோம் என்று பேச்சுக்காக அழைத்தாள் என் மனைவி. இல்லையம்மா, 6:30 மணி காட்சிக்குன்னு டிக்கெட் ரிசர்வ் செய்து விட்டோம், போக வேண்டும். நம்ம ஊரில சினிமாவுக்கு போவதெல்லாம் நேரம் எங்கே இருக்கிறது? இந்த மாதிரி எங்கேயாவது வெளியூர் போன போது பார்த்தால் தானே உண்டு என்று பதில் கூறினார்கள் அவர்கள். அதற்கு பின்பு ஓராண்டு காலம் கழிந்து விட்டது. இன்று வரையிலும் நண்பர் மாயாண்டியிடமிருந்து கடிதமோ தகவலோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போது தந்தி வந்து இருக்கிறது. யாரிடமிருந்து என்பதுதான் என் மனைவியின் கேள்வி. எல்லாம் என் நண்பர் மாயாண்டியிடமிருந்துதான். ஆண் குழந்தை பிறந்து இருக்கிறதாம் என்பது என் பதில். நல்லா இருக்கட்டும். தனக்குத்தான் வாரிசாக ஒரு ஆண் குழந்தை கூட இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த பெரியவருக்கு இப்படி ஒரு பேர குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை, அதிலும் திருமணம் நடந்து 1 வருடத்துக்குள்ளேயே மகளுக்கு பிறந்து இருக்கிறது என்றால் அது சரியான யோகம்தான். புதுமண தம்பதிகள் கொஞ்ச காலத்துக்கு தனியாக சுகமாக இருக்கட்டும் என்று எண்ணி பெருந்தன்மையோடு அவர்களை தமது பங்களாவில் விட்டுவிட்டு இவர்கள் சற்று ஒதுங்கி இருப்பதற்காகவே வெளியூர் பயணம் புறப்பட்டு சென்னைக்கு வந்தார்களே. அப்போதே நான் நினைத்தேன், என் யூகம் சரியாக போய்விட்டது. என் மனைவியை நான் மேலும் ஊகிக்க விடவில்லை. ஆமாம் ஆமாம், நீயும் உன் யூகமும். இப்போது ஆண் குழந்தை பிறந்திருப்பது நீ நினைப்பது போல நண்பர் மாயாண்டிநாதனுக்கு அல்ல, அவருடைய அருமை மாமனாருக்குத்தான்.
மகளை கட்டி கொடுத்துவிட்டு காசி ராமேஸ்வரம்னு ஜோடியாக தீர்த்த யாத்திரை சென்று வந்தாங்களே, அது கைமேல் பலன் கொடுத்திருக்கு என்று கூறி தந்தியை படித்து காட்டினேன் நான். அன்பானவர்களே, நெல்லை ஆ. கணபதி அவர்கள் எழுதிய மனமும் மகனும் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.